The gospel of the day. Trust in the Lord and do good. So shall you dwell in the land, and verily you will be fed. Psalm 37, verse 3. The desire for power and position does not spare anyone. Even the disciples are infected by that. Nothing comes to us unless it is granted by the will of God. If we have power and position, it is to serve others and not to boss over. That is the Jesus understanding of power. How do I look at power in my life situations? இயேசுவே என் ராஜனே, வாழ்வை வழங்க வந்தாய். தேவனே என் தெய்வீகனே, வார்த்தை உலகில் வந்தாய். மன்னாவை உண்டார்கள் மடிந்தார்கள், இத்தண்ணீரை பருகி அவன் தாகம் கொண்டான். இயேசுவே என்னை உண்பவன் மாண்படைவான், என்னிடம் வருபவன் தாகம் கொள்ளான் என்று சொன்னதால் நான் வந்தேன். நீர் தந்ததால் வாழ்வை கண்டேன், வாழ்வை பகிர்ந்தளிப்பேன். இயேசுவே என் ராஜனே, வாழ்வை வழங்க வந்தாய். தேவனே என் தெய்வீகனே, வார்த்தை உலகில் வந்தாய். வானமும் பூமியும் ஒழிந்துவிடும், இறை வார்த்தையோ ஒரு நாளும் அழியாது. இயேசுவே தன்னை உயர்த்துவோன் தாழ்வடைவான், தன்னை தாழ்த்துவோன் உயர்வடைவான் என்று சொன்னதால் நான் வந்தேன். நீர் வாழ்ந்ததால் அன்பை கண்டேன், அன்பாய் வாழ்ந்திருப்பேன். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம் 7ஆம் வாரம். திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு கொடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேசு தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம். ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு, உறுதியாயிரு. துன்ப வேளையில் பதற்றத்துடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகின்றவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும்.
ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலிடையே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது, நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இந்த மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேய வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவருடைய விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கஃபர்நாவுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு வழியில் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாது இருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Whoever wants to be first must place himself last of all and be the servant of all. ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும். கிரேஸ்வெல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இயேசுவை பின்பற்ற விரும்பும் சீடன் இயேசுவை போன்று வாழவும் விரும்ப வேண்டும். தன் சீடர்களின் பாதங்களை கழுவி முன் மாதிரிகை காட்டினார். A true leader should be willing to do whatever he asks other to do. உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உலகத்தினுடைய தன்மை வேறு, நோக்கம் வேறு, குறிக்கோள் வேறு, அளவுமுறை வேறு, கண்ணோட்டம் வேறு, இதெல்லாம் வேறு வகையாக இருக்கும். ஆகவேதான் ரத்தின சுருக்கமாக man proposes, God disposes. எனக்கு இப்படி இருக்க வேண்டும், எனக்கு அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புவது மனிதனுடைய இயல்பும் தன்மையும். அதுவல்ல இறைவனுடைய தன்மை, விருப்பு, அவருடைய கண்ணோட்டம். ஒரு பையன் வேண்டிக் கொண்டான்,
ஆண்டவரே, கொல்கத்தா இந்தியாவின் தலைநகராக மாற வேண்டும் வேண்டிக்கிற அம்மா பார்த்தாங்க. என்னடா நீ கொல்கத்தாவை நீ தலைநகராக வேண்டிக்கிற, என்ன சங்கதி? அப்படித்தான் நான் பரீட்சையில எழுதிட்டேன். அவன் பரீட்சையில தப்பா எழுதுனதுக்காக கடவுளை பார்த்து தலைநகரையே மாற்று அப்படின்னாங்க. இப்ப ஜெயிலையே மாற்று என்பது இன்றைய நடப்பு செய்தி. என்னுடைய விருப்பம், கடவுளுடைய விருப்பம் வேறு. A true leader should be willing to do whatever he asks others to do. உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய விழுமியங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இயேசுவை பின்பற்ற விரும்புகிறீர்களா? வெறும் விருப்பம் மட்டும் போதாது, அதை செயலளவிலே செய்து காட்ட வேண்டும். பிறர் என்ன செய்ய வேண்டும் என ஆணையிடும் உண்மையான தலைவன் அதனை தான் செய்ய தயாராக இருக்க வேண்டும். முதலில் அதை செய்ய வேண்டும். ஒரு இளம் சகோதரன், யங் பிரதர், தந்தை மதிய நேரத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். பாய்ஸ் ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யணும். அந்த டிராக்டர்ல நின்று அந்த நாற்றுகளை எல்லாம் எடுத்து பின்னாடி இருக்கிற அந்த வண்டியில எடுத்து அடுக்கணும். அப்ப அவனுங்க எல்லாம் சொனங்கி நிற்கிறானுங்க. அப்படியே சொனங்கி நிற்கிறான். நான் அவனை கட்டாயப்படுத்தவும் முடியாது. இந்த சபார்டினேட் பவர் cannot have a full பவர்னு சொல்லுவாங்க. யாருக்கு அதிகமான அதிகாரம் இருக்கோ அவங்க எது வேணாலும் செய்யலாம். அது அருட்தந்தைக்கு தான். அதற்கு அடுத்து இருப்பவர்கள் அவ்வளவு தூரம் அதிகாரத்தை செலுத்த முடியாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவே நான் என்ன செய்தேன், சரி நீ செய்யலன்னா பரவாயில்லை, நான் செய்கிறேன் என்று நானும் என்னோடு சேர்ந்து இன்னும் ஒரு சில ஒர்க்கர்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் செஞ்சாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபாதர் வந்தோடனே சொன்னேன், என்னை உடனே பாராட்டினார். வெரி குட் பிரதர், இதுதான் முன்மாதிரிகை. எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் செய்து காட்டுங்கள். செய்து காட்ட வேண்டும். வெறுமனே அதிகாரமும் ஆணவமும் ஆர்டரும் அல்ல. நீ செய்யவில்லையா, நான் செய்வேன். அதைத்தான் இன்றைக்கும் நான் தொடர்கிறேன். இன்றைக்கும் அங்க ஆர்கன் போடுற ஒரு பெரிய பந்தா பண்றாரா, பாய்காட் பண்றாரா, என்ன இல்லைன்னா முடியும், நான் போய் வாசிக்க முடியும், வாசிப்பேன். கக்கூஸ் கழுவுற ஸ்கேவெஞ்சர் முடியாதுன்றாரா, நான் போய் கழுவேன். பெரிய வேலையா இருந்தாலும் சரி, மதிப்பான வேலையா இருந்தாலும் சரி, அல்லது கௌரவமற்ற வேலையாக இருந்தாலும் சரி, என்ன செய்ய வேண்டும் என்று ஆர்டர் கொடுக்காதே, செய்து காட்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த, காட்டிக் கொடுத்த வழி. அவர் பாதங்களை கழுவினார், நானும் கழுவ வேண்டும். You can't lead anyone any further than you have gone yourself. நீயே சென்ற தூரத்தை கடந்து உன்னால் மேற்கொண்டு யாரையும் வழி நடத்த இயலாது. போய் பார்த்தால்தான். முதலிலே நீ அனுபவிக்க வேண்டும். கடவுள் நம் உள்ளத்தில் இல்லாத பொழுது அவரின் மதிப்பீடுகளுக்கும் இடமில்லாமல் போய்விடுகிறது. முதலில் கடவுள் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். எல்லாத்திலும் இந்த சுயநலம், எனக்கு ஏதாவது கிடைக்குமா, ஆதாயம், அனுகூலம், இவைகள் அல்ல. கடவுள் நம் உள்ளத்தில் இல்லாத பொழுது அவரின் மதிப்பீடுகளுக்கும் இடமில்லாமல் போய்விடுகிறது. கடவுள் இல்லை என்றால் வேறு எதுவும் உன்னை உயர்ந்த நிலையில் உருவாக்க முடியாது. பரமனின் பதமா, பணத்தின் இதமா, எதற்கு நீ தலை வணங்குகிறாய் அல்லது சார்ந்து இருக்கிறாய், அதன்படிதான் நீ நடப்பாய். ஆகவே இறைவன் நம் உள்ளத்தில், எண்ணத்தில், செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஜெபம். O Lord my God, you choose the lowly and exalt them while humbling the great. Help me to know my own humility, for you have chosen me to make something wonderful out of me. என் ஆண்டவரே, என் தேவனே, நீ தாழ்ந்தோரை தேர்ந்தெடுத்து உயர்ந்தோரை தாழ்த்துகிறீர். நீர் என்னையும் தேர்ந்தெடுத்திருப்பதால் எனது தாழ்ச்சியை உணர எனக்கு உதவி புரியும். என்னில் நேர்த்தியானதை உருவாக்கும். படைத்தீர் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தீர் உம்மை வணங்க.
ஆகவே நாங்கள் உம்முடைய படைப்புகளின் மக்கள். நீரே எங்கள் கடவுள், நாங்கள் உம் மக்கள் என்பதை நெஞ்சார உணர்கிறோம். நீர் எமக்கு காட்டிச் சென்றதை நாங்கள் வழிகாட்டி அதன் பாணியிலே, அதன் பின்னணியிலே நாங்கள் நடக்கச் செய்திருளோம். பெற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசை பெறுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் தந்தையே, இத்திரு நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்ட நாங்கள் உம் அன்பை சுவைத்து உணர்ந்தோம். இதனால் எங்களுக்கு மீட்பு உண்டு என்ற உறுதியும் பெற்றுள்ளோம். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழவும், இதே நம்பிக்கையை பிறரில் வளர்க்கவும் உமது அருளை பொழிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.